மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் இலங்கையில இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் இன்று பார்த்துக் கொண்டிருக்கின்ற விடயம் இந்த விந்து முந்துதல் அல்லது ப்ரீமேச்சுவர் இஜக்குலேஷனுக்குரிய சிகிச்சை முறைகளை பற்றி. எனவே நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். யூடியூப்ல பார்ப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மணி சின்னத்தை அல்லது பெல் சைன் அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக், இன்ஸ்டாகிராமில் பார்ப்பவர்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் நண்பர்கள் வாட்ஸ்அப்பின் ஊடாக அல்லது இமோ ஊடாக 007477356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் நண்பர்கள் 0777356245. எனவே இந்த ப்ரீமேச்சுவர் இஜக்குலேஷன் என்று சொல்லப்படுகின்ற இந்த விந்து முந்துதலுக்கு பலதரப்பட்ட படிமுறை சிகிச்சை முறைகள் இருக்கின்றது. முதலிலே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் என்னவென்றால் லைஃப் ஸ்டைல் மெடிஷர்ஸ் அல்லது லைஃப் ஸ்டைல் மோடிஃபிகேஷன் என்று சொல்லி எங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் மாற்றுகின்ற விடயங்களை பற்றி பார்த்தோம். இன்று பார்க்க போற அடுத்த விடயம் என்ன? அடிக்குவேட் ஸ்லீப், மிக முக்கியமானது. எனவே இன்றைய காலப்பகுதிகளிலே உங்களுக்கு தெரியும் பல பேருக்கு நித்திரையின்மை, நித்திரை குழப்பம், நித்திரை கொள்ள முடியாத தன்மை போன்ற பல பிரச்சனைகள் இருக்கின்றது. உண்மையாக நாங்கள் எங்களுடைய வைத்தியசாலையிலே வேலை செய்து கொண்டிருக்கின்ற போது ஒரு நாளைக்கு குறைந்தது வர்ற நோயாளிகளிலே ஒரு 20-25 பேராவது சொல்லுவார்கள், எங்களுக்கு இரவிலே நித்திரை இல்லை, நித்திரை இல்லை, நித்திரை இல்லைன்னு சொல்லி. முந்தைய காலங்களிலே, பழைய காலங்களிலே இந்த அதாவது ஓய்வூதியம் பெற்றவர்கள், பென்ஷன் எடுத்தவர்கள், 60 வயசுக்கு மேற்பட்டவர்கள் தான் கூடுதலானவர் நித்திரை இல்லை, பகலிலே கொஞ்சம் நித்திரை வருகிறது, இரவிலே நித்திரை வருவதில்லை என்று சொல்லி பல பிரச்சனை சொன்னால். இன்று பார்க்க போனால் இந்த 18, 19, 20 வயசு பிள்ளைகள், 20லேருந்து 25 வயசுக்கு இடைப்பட்ட ஆண்கள், பெண்கள் கூட இந்த நித்திரை இல்லை என்ற ஒரு பிரச்சனையுடன் எங்களை அடைகிறார்கள். உங்களுக்கு தெரியும், சாதாரணமாக ஒரு பிள்ளை பிறந்தவுடன் ஏறக்குறைய 20 மணித்தியாலங்கள் நித்திரை கொள்ளுகிறது. அந்த பிள்ளையினுடைய வயசு கூடிக்கொண்டு மாசம் கூடிக்கொண்டு போக கடைசியிலே ஒரு 3 வயசு, 2 வயசு, 4 வயசு வருகின்ற போது 10லேருந்து 16 மணித்தியாலங்கள் அந்த பிள்ளை நித்திரை கொள்ளுகிறது. இப்போது அண்மையிலே வெளியிடப்பட்ட ஆராய்ச்சி முடிவுகளின்படி ஒருவருக்கு கட்டாயமாக 7 மணித்தியாலங்கள் நித்திரை தேவை. அதாவது 6 மணித்தியாலங்களிலிருந்து 8 மணித்தியாலம் மட்டும் இந்த நித்திரை கட்டாயமாக தேவை. நான் அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு விடயம் என்ன, எங்களுடைய மிகப்பெரிய ஒரு வைத்திய அதிகாரி, வைத்திய நிபுணர், அவர் சொல்லுவார், ஒரு மனிதனுக்கு 3 விடயங்கள் அவசியம். முதலாவது ஃபுட், ஸ்லீப் அண்ட் செக்ஸ் என்று சொல்லுவார். எனவே அதிலே முதலாவது, ஒரு மனிதன், ஒரு நோயாளி நன்றாக சாப்பிடுகிறார், இரவிலே நன்றாக நித்திரை கொள்ளுகிறார், அவருடைய மனைவியுடன் நன்றாக நீண்ட நேரம் இருக்கக்கூடியதாக இருக்கிறது, செக்ஸ் பண்ணக்கூடியதாக இருக்கிறது, பாலியல் உறவை வைத்துக் கொள்ளக்கூடிய இருக்கிறது. இந்த 3 இருந்தால் எங்களுடைய அந்த வைத்திய பேராசிரியர் சொல்வார் என்னென்றால், அந்த நோயாளி 100க்கு 95% 99% மட்டும் இந்த நோயாளிக்கு ஒரு விதமான நோயும் இல்லை என்று சொல்லுவார். எனவே நித்திரையானது மிகவும் முக்கியமானது. 6 மணியிலிருந்து 8 மணித்தியாலங்கள் மட்டும் கட்டாயமாக ஒரு 15 வயசுக்கு மேற்பட்ட ஒருவர் இவ்வளவு மணித்தியாலங்களை நித்திரையிலே செலவழிக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், இரவிலே சரியான நித்திரை இல்லாவிட்டால் எல்லா நோய்களும் ஏற்படும். உயர்குருதி அமுக்கம், ஹை பிளட் பிரஷர், 2வதாக நீரிழிவு நோய், டயபெட்டிஸ் மெலைட்டஸ், 3வதாக கேஸ்ட்ரைட்டிஸ், வயிற்று புண் ஏற்படுகிறது. அதே நேரத்திலே மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் எல்லாம் கூடுகிறது. அதே நேரத்திலே மன நோயாளியாக இருந்தால், ஏதாவது ஒரு சைக்காட்ரிக் டிசீஸ் இருக்குமாக இருந்தால், கூடுதலாக ஹிட்சோஃப்ரீனியா, பிபிடி, பைபோல் அஃபெக்டட் டிசார்டர், இப்படி பலதரப்பட்ட நோய்கள் இருக்குமாக இருந்தால் நித்திரையின்மை என்பது பலதரப்பட்ட நோய்களை தூண்டி விடுகிறது. அல்லது அந்த நோய்கள் ஏற்கனவே எங்களுக்கு இருக்குமாக இருந்தால் அந்த நோய்களை அதிகரிக்கின்றது. எனவே மிக முக்கியமாக இந்த ப்ரீமேச்சுவர் இஜக்குலேஷனுக்கு நித்திரை மிகவும் முக்கியம். உங்களுக்கு தெரியும், என்னுடன் தொடர்பு கொள்ளுகின்ற என்னுடைய இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொள்கிற பல அன்பர்கள் இரவிலே வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார். ஒன்று தினத்தில் அவர் வாகன ஓட்டிகளாக, டிரைவராக இருக்கிறார்கள், அல்லது சில பேர் என்னவாக இருக்கிறார்கள், ஏதாவது
இரவிலே இந்த பாதுகாப்பு அதிகாரி செக்யூரிட்டி கார்டாக இருக்கிறார், அல்லது முப்படைகளை ட்ரை போர்ஸை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள், இரவிலே வேலை செய்து கொண்டிருக்கிறவர்கள் காவல்துறையாக இருக்கலாம். எனவே இவர்களுக்கு உண்மையாக சொல்ல போனால் அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும் இந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர்ஸ், பைலட்ஸ், இவர்கள் எல்லாம் இந்த இரவிலே கூடுதலாக முழித்திருந்து வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். என்றாலும் இவர் நீண்ட கால போக்கிலே இரவிலே நித்திரையற்ற தன்மையானது பாரதூரமான பாதிப்பை ஏற்படுத்துகிறது. வைத்தியர்களாக எங்களுக்கு இந்த நித்திரை குறைவானது பாரதூரமான பாதிப்பை நாங்கள் இரவிலே டியூட்டி செய்கின்ற போது எங்களுக்கு ஏற்படுத்துகிறது. எனவே இந்த ப்ரீமேச்சோ இஜக்குலேஷனுக்கு முக்கியமாக 6 இருந்து 8 மணி நேரம் நித்திரை அவசியம் என்றபடியினாலே தான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்லுவது என்ன, ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் சொல்ல வேண்டுமோ தெரியாது. பல பேருடன் கதைக்கின்ற போது நான் கேட்பேன், நீங்கள் எந்த நேரம் மனைவியுடன் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் முழிப்பார்கள், தெரியாது என்று சொல்வார்கள். எனவே ஒருபோதுமே உங்களுடைய மனைவியுடனோ உங்களுடைய பெண் துணையுடனோ இரவிலே பாலியல் உறவை, செக்ஸை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டாம். அது அவ்வளவு ஒரு உகந்ததாக இருக்க முடியாது. ஏனெனில் இரவிலே உங்களுக்கு தெரியும், உங்களுடைய மனைவியோ உங்களுடைய பெண் துணையோ வேலைக்கு போவராக இருக்கலாம். வேலை முடிந்து வந்து கஷ்டப்பட்டு வீட்டு வேலைகள் எல்லாம் முடித்து சிறு சிறு பிள்ளைகள் வந்து அவர்களை பார்த்து அதன் பிற்பாடு உங்களுடைய மனைவி களைப்புடன் படுத்திருக்க அவரை நீங்கள் செக்ஸுக்கு அழைப்பீர்களாக இருந்தால், பாலியல் உறவுக்கு அழைப்பீர்களாக இருந்தால் உண்மையாக அவர் முதலிலேயே அந்த பாலியல் உறவை வேணாம் என்றுதான் அவர் சொல்லுவார். எனவே இதுதான் அங்கு முதலிலே ஏற்படுகிற அந்த ரிஜெக்ஷன், வெறுத்தல் என்ற ஒரு பிரச்சனை. என்றபடியினாலே ஒருபோதுமே தயவு செய்து இரவிலே பாலியல் உறவை வைத்துக் கொள்ள வேண்டாம். காலையிலே உண்மையாக ஐடியல் டைம், அதாவது நல்ல ஒரு நேரம் எப்படி என்றால் காலையிலே 4 மணியிலே இருந்து 5:30 மட்டும். எனவே இதை நாங்கள் பழகி கொள்ள வேண்டும். சரியான பழக்கத்தை நாங்கள் பழகி கொள்ள வேண்டும். நாங்கள் ஏனோ இந்த இரவிலே பாலியல் உறவை வைத்துக் கொண்டு பழகிவிட்டோம் என்றபடியினாலே காலையிலே 4 மணிக்கும் 5:30க்கும் இடையிலே. இது சொல்ல போனால் சில பேர் சொல்லுவார், என்னை மனைவி சிரிக்கிறார் என்று சொல்லி. அப்படி சிரிக்க வேண்டிய தேவையில்லை. நாங்கள் சரியான பழக்கத்தை நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். நீங்கள் பாருங்கள், இரவிலே பாலியல் உறவை வைத்து பாருங்கள், காலையிலே பாலியல் உறவை வைத்து பாருங்கள், உங்களுக்கு 2க்கும் இடையில இருக்க வித்தியாசம் சரியாக தெரியும். காலையிலே பாலியல் வைத்துக் கொள்ளுகின்ற போது கூடுதலான நேரம் விந்து வெளியேறாமல் மனைவியில் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்திலே இந்த விந்து முந்துதல் என்ற பிரச்சனைக்கும் அது ஒரு தீர்வாகும். ஏன் காரணம் என்றால் எங்களுடைய விடிய காலையிலே தான் எங்களுடைய ரத்தத்தில் இருக்கின்ற ஆண்களுக்குரிய ஹோமோன் ஆகிய டெஸ்டெஸ்டரோன் மிக கூடுதலான அளவு சுரக்கிறது. எனவே டெஸ்டெஸ்டரோனானது மிக கூடுதலான அளவு சுரக்கின்ற போது அந்த நிலைமையிலே எங்களுக்கு ரத்தத்திலே இந்த டெஸ்டோஸ்டெரான் அளவு கூடுகின்ற போது எங்களுக்கு இந்த ஆண்மைத்தன்மை, வீரியம் கூடுதலாக ஏற்படுகிறது. அதே போல பெண்களுக்கு இரவிலே நன்றாக நித்திர கொண்டு காலையிலே ஃப்ரெஷ்ஷாக முழு புத்துணர்ச்சியுடன் எழும்பி உங்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கும். அந்த பெண்ணும் கூட, அந்த மனைவியும் கூட தன்னுடைய பாலியல் உறவை, செக்ஸ் வாழ்க்கையை அனுபவித்து சுவைக்கக்கூடியதாக இருக்கும். எனவேதான் காலையிலே ஒருபோதுமே இந்த காலையிலே தான் கட்டாயமாக இந்த பாலியல் உறவை நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் அது ஒரு வாழ்க்கை இராது. இதை முக்கியமாக அடிக்குவேட் ஸ்லீப் அவசியம். அடுத்ததாக ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். எங்களுக்கு மன அழுத்தம் ஏதாவது ஏற்படுமாக இருந்தால் எங்களுக்கு மன அழுத்தத்துக்குரிய மகிழ்வுகளை நாங்கள் பார்க்க வேண்டும். இதை பற்றி நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியிலே பார்க்கலாம். எனவே நீங்கள் தருகின்ற அனைத்து ஆதரவுக்கும் உமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.